இன்றைய தினம் மகாத்மா காந்தியின் உவமைகள் என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். மகாத்மா காந்தியின் உவமைகள் மகாத்மா காந்தியின் உவமைகள் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. மகாத்மா காந்தியின் உவமைகள். சுதந்திரம் என்பது மிகவும் அருமையான பொருள். அதை என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் வாங்கலாம். ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை தவிர வேறு எந்த உடம்பிலும் புகுந்து வசிக்க விரும்ப மாட்டான். அதைப்போல ஒரு தேசம் மற்றொரு தேசத்தின் கீழ் அடிமைப்பட்டு வாழ விரும்புவதில்லை. பணம் எப்படி பணக்காரர்கள் ஆயுதமாக இருக்கிறதோ அதே போல உழைப்பு தொழிலாளரின் ஆயுதம். பணக்காரன் தன் பணத்தை உபயோகிக்காவிட்டால் எவ்விதம் பட்டினி கிடக்க நேரிடுமோ அதே போல தொழிலாளி தான் உழைக்காவிட்டால் அவனும் பட்டினி கிடக்க நேரிடும். இஸ்லாம் கூறும் அல்லாவும் கிறிஸ்துவரின் கடவுளும் இந்துக்கள் வணங்கும் இறைவனும் ஒருவரே. நதிகள் தங்களுடைய தண்ணீரை புசிப்பதில்லை. இவ்விதமே நல்லவர்கள் தங்களுடைய சக்தியை எல்லா மக்களுக்கும் நன்மை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களுக்கு செலவிடுகிறார்கள். ஒரு மரத்தில் கோடிக்கணக்கான இலைகள் இருக்கின்றன, ஆனால் மரம் ஒன்றே. அதுபோல கடவுளும் ஒருவரே. மனிதர்கள் பலவிதமாக இருப்பதால் சமயங்களும் பலவிதமாக இருக்கின்றன. மகாத்மா காந்தியினுடைய வாசகங்கள் இதெல்லாம். அகிம்சையும் சத்தியமும் பின்னி பிணைந்து நிற்கிறபடியால் அவற்றை வேறுபடுத்த முடியாது. ஒரு ரூபாயின் முன்புறமும் பின்புறம் இரண்டும் சேர்ந்ததே ஒரு பொருள். எது முன்புறம் எது பின்புறம் என்று கூட சொல்ல முடியாது. அகிம்சை முக்கியமா சத்தியம் முக்கியமா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. முடிவு சத்தியமே அகிம்சையின் மார்க்கம். குடியினால் அரசாங்கத்திற்கு வருமானம் வருவது என்றிருப்பதை போக்கி குடியினால் அரசாங்கத்திற்கு வருமானம் வருவது என்றிருப்பதை போக்கி விடுவதிலும் மதுபான கடைகளை ஒழிப்பதிலும் நாட்டுடன் ஒன்றுபடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். காந்தியைப் போல் உருவமுள்ள ஒருவர் பிறக்கக்கூடும். காந்தியைப் போல் உருவமுள்ள ஒருவர் பிறக்கக்கூடும். ஆனால் காந்தியைப் போல் வாழ்ந்து காட்ட எவரால் முடியும்? சிந்தனையில் காந்தியைப் போல் சிறந்தவர்கள் உண்டு. ஆனால் காந்தியைப் போல் செயல்புரிய காந்தியின் வழியில் சென்றிடு மனமே, மனமே காந்தியின் வழியில் சென்றிடு மனமே, மன சாந்தியை பெற்றிடு தினமே. வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. அருமையாக காந்தியடிகளின் கருத்துக்களை மிக சிறப்பாக சொல்லியிருந்தார். காந்தியின் உவமைகள் என்ற தலைப்பிலே சிறப்பையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். அவர் தக்கோலத்திலிருந்து பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர், விமர்சகர் என் ஜலநாதன் ஐயா இணைந்திருந்தார். நன்றிகள் ஐயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.